வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலிஃப்ளவர் மிளகு வறுவல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கோங்க. காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப தண்ணி காயறதுக்குள்ளயும் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். காலிஃப்ளவர், எண்ணெய், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, கடுகு, புதினா, மஞ்சத்தூள், உப்பு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். சோம்பு இதை வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம மிளகு வறுவல் பண்ண போறோம். இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்குள்ளயும் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தாளிச்சுக்கலாம். மசாலாவுக்கு தேவையானது. இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க தேவையானதெல்லாம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சோப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அரைச்சி நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். உங்களுக்கு வேணும்னா நார்மலாக கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஏற்கனவே காரம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம காயில உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலால ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க சுடு தண்ணியில இருந்து. இப்போ மசாலா வெந்துருச்சு, நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும், நம்ம வச்சு சாப்பிடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். வாங்க நம்ம சாப்பிடலாம். வாசனை வருதுங்க. நாங்க இன்னைக்கு தோசையில தான் சாப்பிட போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ரைஸ்ல கூட சாப்பிடலாம், இட்லிலையும் நீங்க சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம எப்படி இந்த மிளகு இது சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் செம்மையா டேஸ்ட் இருக்குதுங்க. அந்த காலிஃப்ளவர்ல அந்த மிளகு தூள்லாம் ரொம்பவும் இது இல்லாமல் கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.